தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆனால் டெல்லியில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளிடையேயான தொகுதி பங்கீடு எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தேங்கியுள்ளது. டெல்லியில் மொத்தமுள்ள 7 மக்களவை தொகுதிகளில் 4இல் ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடலாம் என்ற யோசனையை காங்கிரஸ் முன்வைத்திருந்தது. காரணம், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளையும் பாஜக வென்ற போதும் 33% வாக்குவில்லை. அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லி மாநில நிர்வாகிகளுடன் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார கூட்டங்களை டெல்லியில் தொடங்கி வைத்துள்ள மல்லிகார்ஜுன கார்கே ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் இந்தியா கூட்டணியில் உள்ள இரு கட்சிகள் இடையிலான உரசல் போக்கு புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.